இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்புச் செய்திகள். இன்று முதலமைச்சரின் காஞ்சிபுரம் பயணம். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு அரசு முறை பயணம் மேற்கொள்கிறார். இருங்காட்டுக்கோட்டை, சிறிபெரும்புதூர் மற்றும் ஒரகடம் பகுதியில் உள்ள முக்கிய தொழிற்சாலைகளையும், குறிப்பாக ஒரகடத்தில் உள்ள டைம்லர் வணிக வாகன உற்பத்தி தொழிற்சாலையும் அவர் நேரில் சென்று பார்வையிட உள்ளார். ரேஷன் விநியோகம். தாய் மாண்பு திட்டம் மூலம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு ஆகஸ்ட் 4, 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும். பதிவுத்துறை மாற்றம். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு சார் பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் வழங்கப்படுகின்றன. அலுவலக பணியை பொறுத்து வழக்கமான எண்ணிக்கையை விட கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. நிர்வாக உத்தரவு. பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் 30 நாட்களுக்கு மேல் நிலுவையில் இருக்கக்கூடாது என்றும், துறை சார்ந்த முக்கிய விவகாரங்களை உடனுக்குடன் அமைச்சர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நீட் தேர்வு வழக்குகள். நீட் தேர்வை எதிர்த்து போராடிய மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக சிலிண்டர் விலை குறைப்பு. வர்த்தக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை சென்னையில் ரூபாய் 200 குறைக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. மின் கட்டண ஆய்வு. மின் இணைப்பு கணக்கீட்டில் குளறுபடி இருப்பதாக எழுந்த புகாரை தொடர்ந்து முதற்கட்ட ஆய்வில் மிக குறைந்த அளவிலேயே வேறுபாடுகள் கண்டறியப்பட்டுள்ளதாக மின்சார வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. மருத்துவ கலந்தாய்வு. அகில இந்திய மற்றும் மாநில ஒதுக்கீட்டிற்கான MBBS, PDS மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இது ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை பல்வேறு கட்டங்களாக நடைபெறும். மருத்துவ கல்வித்துறை. மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநராக டாக்டர் லோகநாயகி அவர்கள் கூடுதல் பொறுப்பை ஏற்றுள்ளார். நிதி ஒதுக்கீடு. தமிழகத்திற்கு ரூபாய் 4466 கோடி உட்பட நாடு முழுவதும் உள்ள 28 மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி விடுவித்துள்ளது. வானிலை ஆய்வு. தமிழகத்தின் சில பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வினாத்தாள் கசிவு தடுப்பு சட்டம். தேர்வுகளில் முறைகேடு மற்றும் வினாத்தாள் கசிவை தடுக்கும் புதிய சட்டத்திற்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்துள்ளார். இதில் சிறை தண்டனை மற்றும் அபராதம் உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. குடிநீர் மற்றும் விவசாயம். தென்மேற்கு பருவமழை குறைவாக உள்ளதால் குடிநீர் விநியோகம் மற்றும் விவசாய பணிகளுக்காக ரூபாய் 340 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் உள்ளூர் விடுமுறை. திறன் சின்னமலை நினைவு தினத்தை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை மாற்றம். நீர்வளத்துறையின் புதிய செயலாளராக IAS அதிகாரி பிரசாத் வட நிறை நியமிக்கப்பட்டுள்ளார். தர்மபுரி மற்றும் சேலம் ஆடிப்பெருக்கு மற்றும் திறன் சின்னமலை நினைவு தினத்தை முன்னிட்டு தர்மபுரி மற்றும் சேலம் மாவட்டங்களுக்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி மற்றும் தூத்துக்குடி. ஆடி கீர்த்திகையை முன்னிட்டு திருத்தணிக்கும் தூய பனியமாத திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடிக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு ரயில்கள். நெல்லை தாம்பரம் மற்றும் தூத்துக்குடி தாம்பரம் இடையிலான சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மரியனோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியனோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.